பேரின் முதல் எழுத்து பி. பியில் யாரெல்லாம் பேர் வச்சாக்கா அந்த உச்சத்துமான வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். பியில் பேர் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாதாக வாழ்க்கை அமைந்திருக்கும். எது மூவ் ஆனாலும் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு லைஃபு ஆவரேஜ் லைஃபாக தான் இருக்கும், மிடில் கிளாஸ் லைஃபாக தான் இருக்கும், சுமாரான லைஃபாக தான் இருக்கும், கல்வி சுமாராக தான் போன மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் போன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அறிவு ஜீவியாக இருப்பாங்க. வாழ்க்கை வழிமுறையை அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை காக்கணும். பொறுமையை காத்தா தான் உங்கள் கோலை தொட முடியும். பிக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது, அது மெதுவாக தான் போகும். அந்த பியை நீங்கள் பொறுமையாக இருந்தேன்னா அதனுடைய முழு பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பியில் வந்துட்டு 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க உங்கள் பெயரை பியில் வைத்து கொண்டால் ஸ்லோவாக போவோம். பிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வைங்க, நான் ஸ்டாப்பு. அப்படி ஒரு வாழ்க்கையின் உச்சத்தை பார்த்துருவீங்க. என்கிட்ட வந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, நடுவில் பேர் மாற்றுறவங்க, இதில் தான் வைப்பங்கன்றவங்க. நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். 2 வாரத்திலே பாருங்கள் எவ்வளோ பேர் சேஞ்சஸ். ஒரு 2-3 மாதத்துலேயே பாருங்கள் லைஃப்னுடைய ஸ்ட்ரக்சர் லேயரே மாற்றி விட்ருவாங்களே. இப்போ உங்களுக்கு ஒரு பேரை நியூமரல் படி பேரை கொடுக்குறோம்னாக்கா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை வச்சுக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத வைப்ரேஷன் அது வெளியேறும். அந்த விளக்கு தீபத்தை வச்சிக்கினாக்கா அது உள் வாங்கிக்கணும். வாங்கி உங்கள் பிரச்சனையை அது ஸ்மாஷ் பண்ணிடும். அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே எழுதிக்கிட்டே அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே அப்பப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் எரியும் தீபம். கடவுளுடைய படைப்பில் மனித வர்க்கத்துக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. எப்படி நம்ம ஜெயிச்சு வெளியே வரணும் அதை மட்டும்தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் வர அவ்வளோ மனிதர்களும் இதை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு வந்துட்டு 100க்கு 100% ஃபார்மட் நியூமராலஜி உங்களுக்கு கொடுக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகா தனசேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலுடன் வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்? பெயரின் முதல் எழுத்து பி. ஏக்கு அடுத்து வர பி. எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டேன், நியூமராலஜியில் எல்லா சூழ்ச்சியும் சொல்லிட்டேன், எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் 40 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் 40 வருஷத்துக்கு கூட சொல்லுவேன். அவ்வளோ மேட்ரு இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. என்கணிதம் அது புதையல் மாதிரி புதைஞ்சிருக்கு, அதுதான் உண்மை. ஏக்கு அடுத்து வர பி. அந்த பியில் உங்களுடைய பெயர் இருந்தால், தேதி என்னவாக இருக்கும் அது இருக்கட்டும், பொதுவாக பெயரில் பியில் பெயர் அமைந்திருந்தால் வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும்? பியில் பேர் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாதாக வாழ்க்கை அமைந்திருக்கும். எது மூவ் ஆனாலும் ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு லைஃபு ஆவரேஜ் லைஃபாக தான் இருக்கும், மிடில் கிளாஸ் லைஃபாக தான் இருக்கும், சுமாரான லைஃபாக தான் இருக்கும், கல்வி சுமாராக தான் போன மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் போன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அறிவு ஜீவியாக இருப்பாங்க. கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் அவங்களுக்கு கலந்துருக்கும். ஆமாம். ஆனால் எல்லாம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். செகண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் அவங்களுக்கு, செகண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்ல முடியாது, சாரி, ஏஜ் ஆக 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 தான் போகும். செகண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு லைஃபினுடைய ஸ்ட்ரக்சரே மாற்றும், வாழ்க்கை வழிமுறையே. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை காக்கணும். பொறுமையை காத்தா தான் உங்கள் கோலை தொட முடியும். பிக்கு அப்படி ஒரு வலிமை இருக்குது, அது மெதுவாக தான் போகும். அனிமல்ஸ் கூட இருக்குது, குதிரை வேகமாக தான் போகும், அதை நீ மெதுவாக போனால் போகாது. அது குதிரை வேகத்துக்கு மாடு போகுமானா அதெல்லாம் போகாது. அது எப்படி, மாடுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது, அவ்வளோதான் போகும். குதிரைலாம் அதுதான் ஹார்ஸ் பவர். ஏன்னா ஹார்ஸ் பவருங்கிறது அவரை வச்சு தானே சொல்கிறோம், அவங்களும் வேறு லெவல். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று. அதேமாதிரி பியில் பேர் அமைஞ்சிருந்தால் அதுக்காக பிஏ வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வச்சுறதை வச்சு தான் ஆகணும், செய்கிறத செஞ்சு தான் ஆகணும், பயன்படுத்தி தான் ஆகணும். அந்த பியை நீங்கள் பொறுமையாக இருந்தேன்னா அதனுடைய முழு பரிமாணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பியில் யாரெல்லாம் பேர் வச்சாக்கா அந்த உச்சத்துமான வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இவங்களுக்கு அதை முதல்ல சொன்ன மாதிரி பியில் பேர் இருக்குனாக்கா ஆரம்பத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி மிடில் கிளாஸு, எஜுகேஷன் சுமாராக இருக்கும், போக பீக் ஆகிடுவாங்க, கம்ப்ளீட்லாம் பண்ணிடுவாங்க எஜுகேஷனை. ஆமாம். ஒரு கட்டத்தில் எஜுகேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட மேற்கொண்டு படிப்பாங்க, அதெல்லாம் உண்டு. அதுதான் கேள்வி ஞானம் சொல்லிட்டு இல்லையா, கல்வி ஞானம் கேள்வி ஞானம், அது மூலமே படிச்சிருவாங்க. நிறைய கண்டிப்பாக உண்டு. அந்த பேரில் முதல் எழுத்து உள்ளவங்களுக்கு எல்லாம் அந்த ஞானம் வரும். காரணம் அந்த எழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அதை தாங்கி உங்ககிட்ட இருந்தால் இருக்கும். பியில் வந்துட்டு 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்தவங்க உங்கள் பெயரை பியில் வைத்து கொண்டால் ஸ்லோவாக போவோம். பிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வைங்க, நான் ஸ்டாப்பு. அப்படி ஒரு வாழ்க்கையின் உச்சத்தை பார்த்துருவீங்க. அத்தனைதையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதான் முதல்ல சொன்ன மாதிரி பொறுமையாக போவோம், ஸ்லோவாக போவோம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி மாதிரி. நீங்கள் அதுக்கு பொறுமையை காத்திருக்கணும்.
அது ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, செகண்டில் தான் தூக்கும். அது பவர். உங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் போவீங்க. அது போதுங்க. ஒவ்வொரு மனுஷனும் உங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை பாருங்கள். நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறது அதுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு உச்சத்தை பார்த்துட்டே போங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு பேஷன்ஸ், அது அந்த பொறுமை கண்டிப்பாக இருந்துச்சுன்னா பார்க்கலாம். முழு பரிமாண வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்து 7, 16, 25 நீங்களும் பியில் பேர் வச்சுக்கலாம். வேறு லெவல் வாழ்க்கை. ஜெட்டு லைஃப் தான். ஜெட்டினுடைய ஸ்பீடு அப்படியே பறந்துடும். அவ்வளவும் அனுபவிப்பீங்க வாழ்க்கையில். என்ன சுகம் இருக்கும் அவ்வளோ சுகம். என்ன பொருளாதாரம் எக்கனாமிக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். பணம், புகழ், அந்தஸ்து அவ்வளவும் கிடைக்கும். பார்ப்பீங்க, இருக்கும். என்கிட்ட வந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, நடுவில் பேர் மாற்றுறவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்துருவேன். இதில் தான் வைப்பங்கன்றவேன். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். 2 வாரத்திலே பாருங்கள் எவ்வளோ பேர் சேஞ்சஸ். ஒரு 2-3 மாதத்துலேயே பாருங்கள் லைஃப்னுடைய ஸ்ட்ரக்சர் லேயரே மாற்றி விட்ருவோங்களே. ஆமாம், ஐயா சொன்ன மாதிரி இப்போ லைஃப் நல்லா சுகுவீங்க அனுப்பாங்க. அதை தான் சொல்ல வரேன். அதெல்லாம் ஸ்டபனாக இருந்துருவேன். வரவங்க கேட்குறது கியூரியாசிட்டியில் கேட்பாங்க. ஆர்வக்கோளாறில் அவங்க எப்படியாவது மேலே வரதுக்காக வராங்க, கேட்பாங்க. கேட்கத்தானே செய்வாங்க. சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், நான் சொல்லத்தான் செய்வேன். அதுதான் இதில் நமக்கு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த நம்பருக்கு சொல்லிட்டோம். அப்போ மற்ற நம்பருக்கெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே. 1க்கு சொல்லலை, 3க்கு சொல்லலை, 4க்கு சொல்லலை, 5க்கு சொல்லலை, 6க்கு சொல்லலை, 8க்கு சொல்லலை, 9 சொல்லலை. அப்போ இவங்களாம் வச்சா தப்பா? இவங்களால வச்சா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதா அப்படின்னா, இந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தேதி 7ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க சக்ஸஸே பார்க்குறாங்க. ஆனால் அந்த பிஏ போட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். லைஃப் ஸ்ட்ரக்சரே மாற்றிடும். இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சக்தியும், இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு புகழும், பணமும், அந்தஸ்தும் மற்ற நம்பருக்கு அதுக்கு பாதி தான் இருக்கும். கிடைக்காம எப்படி இருக்கும்? அதுக்காக ஒருத்தர் 5ஆம் தேதி பிறந்தா பியில் வைக்கக்கூடாதா? அதெல்லாம் வைக்கலாம். 4ஆம் தேதி பிறந்தா வைக்கக்கூடாதா? வைக்கலாம். 1ஆம் தேதி பிறந்தா எல்லாமே வைக்கலாம். யார் சொன்னால் வைக்கலாம்? நல்லா வைக்கலாம். இவங்க அளவுக்கு அந்த ஜெட்டு வேகத்தில் போகிற அளவுக்கு இவங்க போக முடியாது. அப்படி சொல்ல வந்தேன். அப்படி ஒரு பவர் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான். அந்த 2 தேதி பிறந்தவங்களுக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அது அது ஒரு கணக்கு. அது ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லிக்கிறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும். இவங்க அளவுக்கு இவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னதுக்கு, யாரோ 2ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பியில் பேர் இருக்குது, பொறுமையாக இருங்க. கிடைக்கும், நடக்கும், பெறுவீர்கள். ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான் அந்த நம்பருடைய அந்த அல்பாபெட்டிக் லெட்டர். அதேமாதிரி 7ஆம் தேதிக்கு உங்களுக்கு இருக்குது, பொறுமையாக இருங்க. இருக்குங்கிறவங்க ஓகே, இல்லாதவங்க வச்சுக்கிங்க. அது அப்புறம் செகண்டரி. அதான் சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தரும் கோல் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். பிரச்சனை இருக்குன்னு மட்டும் யோசிக்காதீங்க. நான் தான் முதல்ல சொல்கிறேன், மனித வர்க்கத்துக்கு பிரச்சனை உண்டு. ஜெயிச்சுட்டு எப்படி வெளியே வரணும் அதை கற்றுக்குங்க. பிரச்சனையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க. அது இல்லாமல் யாரும் இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்குங்க. கடவுளுடைய படைப்பில் மனித வர்க்கத்துக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. எப்படி நம்ம ஜெயிச்சு வெளியே வரணும் அதை மட்டும்தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் வர அவ்வளோ மனிதர்களும் அந்த இதை நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு வந்துட்டு 100க்கு 100% ஃபார்மட் நியூமராலஜி உங்களுக்கு கொடுக்கும். நல்லாவே கொடுக்கும். அதாவது கொடுத்துட்டு தானே இருக்குது. எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ்ஸும் கொடுத்துட்டே இருக்குது உங்களுக்கு. அதுதானே நமக்கு தேவைப்படுது. இந்த தகவலை நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. காரணம், அந்த பேரை நான் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த பேரை நீங்கள் எழுதும்போது நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பேரை நியூமராலஜி படி பேரை கொடுக்குறேன்னாக்கா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை வச்சுக்கிறீங்க, ஒரு விளக்கு. பேர் எழுதுங்கன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு விளக்கு முன்னாடி வைங்க, வச்சுட்டு பேர் எழுதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத வைப்ரேஷன் அது வெளியேறும். அந்த விளக்கு தீபத்தை வச்சிக்கினாக்கா அது உள் வாங்கிக்கணும். அது வாங்கி உங்கள் பிரச்சனையை அது ஸ்மாஷ் பண்ணிடும். அதுக்காக தான் தீபத்தை ஏற்ற சொல்கிறேன். ஏதோ ஒரு தீபம், மெழுகுவத்தி, கேண்டல், இல்லைன்னா ஒரு காமாட்சி விளக்கு மாதிரி இருந்தால் கூட போதும். ஏதோ ஒரு தீபம் வச்சுட்டு எழுதுங்க. க்ரஷ் பண்ணிடும் பிரச்சனையை. வெளியே வரும் உங்களுக்கு. நீங்கள் எழுது பாடிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உள்ள வெளியே எல்லாம் பழசெல்லாம் வெளியே கிளப்பி வெளியே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி ஒரு கட்டத்தில் ஒரு 10 நாள் இல்லை 2 வாரத்தில் பாடி லேசாயிரும், மனசு லேசாயிரும், உடம்பு லேசாயிரும். பிரச்சனை எல்லாம் வெளியே அப்படியே நான் வெளியே போக ஆரம்பித்தேன். உள்ளே வராது. எங்கேருந்து வர்றது? இதை கொடுக்கல அது வெளியே போயிடும். வெளியே போனது என்ன பண்ணுறோம், அந்த விளக்கு தீபம் இருக்கும்போது தீபம் உள்ளே வாங்கிக்கிறோம். நீங்கள் எழுதிக்கிட்டே வேணால் பாருங்கள், செக் பண்ணுறதா செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ணுறீங்க? தீபம் இருக்குது இல்லையா? சரிங்க, நீங்கள் இவ்வளவும் சொல்கிறீங்க. இந்த தீபத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எழுதும் போகும்போது இந்த பிரச்சனையெல்லாம் அதுக்கு ஸ்மாஷ் பண்ணிடும், க்ரஷ் பண்ணிடும்ன்றீங்க.
நாங்கள் அதை பார்க்க முடியுமா? நல்லாவே பார்க்கலாம். அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, நீங்கள் பேர் எழுதிக்கிட்டு இருக்கு, உங்களால் அதை பார்க்க அந்த கெப்பாசிட்டி இருந்தால் பாருங்கள். அப்படியே எழுதிட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே அப்பப்போ பாருங்கள். ப்ளூ கலரில் எரியும் தீபம். திடீர்னு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு தான். அப்படின்னா உங்கள் பிரச்சனையை அது ஸ்மாஷ் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் அதே பார்த்துட்டு எழுதுறதை விட்டுறாதீங்க. அப்படி ஒரு பவர்ஃபுல் இது. சரிங்களா? இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.